அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப்பு பச்சரிசியை 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கணும். மிக்சி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மாவில் ஈரப்பதம் ரொம்பவே முக்கியம். வெள்ளை பாகுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து பாகுபதம் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை இதோட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு நாள் கழித்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லை வாழை இலையில் கூட தட்டிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தட்டி வச்சிருக்க அதிரசத்தை போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக ஆனதும் திருப்பி விட்டு எடுத்துருங்க. இதை ஒரு கிண்ணம் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அதிரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.